இந்தியாவின் நம்பர் 1 அமர்நாத் யாத்திரை ஆர்கனைசரான அமர்நாத் யாத்திரை சேவா ட்ரஸ்டும் யாத்திரை.comமும் இணைந்து 2024க்கான அமர்நாத் யாத்திரையை ஜூன் 30 முதல் ஆகஸ்ட் 19 வரை தினமும் ஒரு பயணம் வீதம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். விமான பயண திட்டம் மொத்தம் 4 நாட்களை கொண்டது. நாள் 1 காலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக ஸ்ரீநகரை மதியம் 12 மணி அளவில் சென்றடைகிறோம். அன்று ஸ்ரீநகரில் ஆதி சங்கரரால் புகழ்பெற்ற சங்கராச்சாரியார் ஆலயம் மற்றும் 51 சக்திபீடங்களில் ஒன்றான ஜிஷ்டா தேவி எனும் சரஸ்வதி தேவி ஆலயத்தினை தரிசனம் செய்த பின் முகல் கார்டனை கண்டு களிக்கிறோம். அன்று மாலை உலக புகழ்பெற்ற டால் ஏரியில் படகு சவாரி செய்து அன்றிரவு ஸ்ரீநகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 2 அதிகாலை 5 மணி அளவில் ஸ்ரீநகரில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு 3 மணி நேர பயணத்திற்கு பின் அமர்நாத் அடிவார பகுதியான நீல்கிரித்தை சென்றடைகிறோம். நீல்கிரித் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு 12 நிமிட பயணத்திற்கு பின் பஞ்சதரணியை சென்றடைகிறோம். பஞ்சதரணியில் இருந்து குதிரை மூலம் 3.5 கிலோமீட்டர் பயணம் செய்து அமர்நாத் குகையை சென்றடைகிறோம். அமர்நாத் குகையில் பனிலிங்கத்திலான சிவபெருமானை தரிசனம் செய்கிறோம். மேலும் பார்வதியின் தொண்டை பகுதி விழுந்த இடமாகவும் 51 சக்தி பீடங்களில் முதன்மையானதாகவும் விளங்கும் பனிக்கட்டிகளில் அமையப்பெற்ற பார்வதி தேவியை தரிசனம் செய்கிறோம். பனிலிங்கத்தை தரிசனம் செய்த பின் சிவனால் வரம் பெற்ற இரு புறாக்களையும் தரிசனம் செய்கிறோம். அமர்நாத் ஷைன் போர்டு மூலம் வழங்கப்படும் வெள்ளி நாணயத்தை பிரசாதமாக பெற்ற பின் அங்கு குழாய் மூலமாக அமர்நாத் பனிலிங்கத்தில் இருந்து வரும் தீர்த்தத்தினை நமது வாட்டர் கேன்களில் புனித நீராக பெற்ற பின் மீண்டும் பஞ்சதரணி ஹெலிகாப்டர் தளத்திற்கு குதிரை மூலம் வந்தடைகிறோம். பஞ்சதரணியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீல்கிரித்தை வந்தடைந்து அன்றிரவு சோனாமார்க்கில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 3 இந்த நாளை நாம் ஒரு பேக்கப் டேவாக வைத்துக் கொள்கிறோம். சோன்மார்க்கில் இருந்து கார் மூலம் புறப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற குமிரி என்ற இடத்தினை சென்றடைகிறோம். பின்பு 0 பாயிண்ட் என்ற இடத்தில் உள்ள பனிக்கட்டிகளில் சறுக்கு விளையாடி பின்னர் சோன்மார்க்கிற்கு திரும்பி சோன்மார்க்கில் உள்ள சிவன் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம். பின்னர் சோன்மார்க்கில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 4 காலையில் சோன்மார்க்கில் இருந்து இனோவா கார் மூலம் புறப்பட்டு 40 கிலோமீட்டர் பயணம் செய்து நாரானாக் என்னுமிடத்தில் உள்ள சிதலமடைந்த சிவன் ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம். மீண்டும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து 51 சக்திபீடங்களில் ஒன்றான கீர் பவானி ஆலயத்தினை வந்தடைந்து அங்கு தரிசனம் செய்கிறோம். பின்னர் கீர் பவானியில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை வந்தடைந்து ஸ்ரீநகரில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை வந்தடைந்து அமர்நாத் பற்றிய இனிய பயண நினைவுகளுடன் யாத்திரை.com வழங்கும் அமர்நாத் சிலோன்மணி என்ற அடைமொழியுடன் அவரவர் இல்லங்களுக்கு புறப்பட்டு அமர்நாத் யாத்திரையை நிறைவு செய்கிறோம்.